அண்மைச் செய்தி. வெளியுறவு அமைச்சகம் சார்பில் இன்று மாலை செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் என்ற தகவலானது வெளியாகியிருக்கிறது. மாலை 5:30 மணி அளவில் செய்தியாளர்களை சந்தித்து ஆபரேஷன் சிந்தூர் 2.0 தொடர்பாக விளக்கம் அளிக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். மேலும் தகவல்கள் என்னென்ன? வெளியுறவு அமைச்சகத்தின் சார்பில் இன்று மீண்டும் மாலை 5 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு நடைபெறலாம் என வெளியுறவு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. நேற்று இரவு இந்தியாவின் எல்லையோர மாநிலங்கள் பலவற்றில் பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்த முயற்சித்தது. இருப்பினும் அவை இந்திய படைகளால் முறியடிக்கப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக நேற்று நடைபெற்ற முன்னேற்றங்கள் தொடர்பாக வெளியுறவுத்துறையின் சார்பில் இன்று மாலை அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா அதை எப்படி எதிர்கொண்டது, இந்த தாக்குதலில் எத்தனை மிசைல்கள் சுட்டு என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ்வாலா பி தி பாஸ். வீழ்த்தப்பட்டன. அதே போல போர் விமானங்கள் ஏதேனும் சுட்டு வீழ்த்தப்பட்டதா? அடுத்த கட்டமாக இந்த நடவடிக்கையை அரசு எப்படி அணுகப் போகிறது, எப்படி பதிலடி கொடுக்க போகிறது என்பது குறித்த விவரங்களை எல்லாம் வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல பாதுகாப்பு படையை சார்ந்த விங் கமாண்டர் வியோமிகா சிங், சோஃபியா குரேசி உள்ளிட்டோரும் இதில் இடம்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. போர் போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதால் நாள்தோறும் நடைபெறக்கூடிய இந்த டெவலப்மெண்ட்களை தினந்தோறும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தி செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்து வருகிறது அதிகாரப்பூர்வமாக. அந்த அடிப்படையில் இன்றைக்கும் மாலை 5:30 மணிக்கு வெளியுறவுத்துறையினுடைய செய்தியாளர் சந்திப்பு இருக்கலாம் என வெளியுறவு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.